நோக்கி பாகிஸ்தான் வீசிய 8 ஏவுகணைகளை இந்தியா தடுத்து நொறுக்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம். ஜம்மு மற்றும் பஞ்சாபை நோக்கிய தாக்குதலை தற்பொழுது பாகிஸ்தான் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஜம்முவினுடைய பல்வேறு பகுதிகளை நோக்கி பாகிஸ்தானால் ஏவி விடப்பட்ட 8 ஏவுகணைகளை இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தற்பொழுது தகர்த்தெறிந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. S-400 தடுப்பு அந்த சிஸ்டம் என்பது தற்போது ஆக்டிவேட் செய்யப்பட்டு சுமார் 8 ஏவுகணைகள் பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளை தற்பொழுது அது தகர்க்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீருடைய பல்வேறு பகுதிகள் குறிப்பாக ஜம்முவினுடைய விமான நிலையம், சம்பா, ஆர்எஸ்புரா, அதன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயணிக்கக்கூடிய ஹைவே மற்றும் ஆர்னியா, கட்ரா, அதன் அருகில் இருக்கக்கூடிய வைஷ்ணவ் தேவி கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை குறிவைத்து இந்த ஏவுகணை தாக்குதலை ஜம்முவின் மீது பாகிஸ்தான் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த ஏவுகணைகள் அனைத்துமே இந்தியாவினுடைய எதிர்த்தாக்குதலால் முறியடிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. அதே போல பதான்கோட், பஞ்சாப் மாநிலத்திற்கு பதான்கோட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய விமான படைத்தளத்தையும் தாக்குவதற்காக பீரங்கி மூலமான ஒரு தாக்குதலை தற்பொழுது பாகிஸ்தான் நடத்தியுள்ளது குறிப்பிட்டது. அதன் மீதான ஒரு எதிர்த்தாக்குதலும் இந்தியாவால் நடத்தப்பட்டு அந்த விமான படைத்தளம் தாக்கப்படுவதிலிருந்து ஒரு பாதுகாப்பிற்கு தற்போது இந்தியாவுடைய படைகளால் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடைய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை தடுப்பதற்கான அனைத்து வசதிகளும் தமக்கு உள்ளது. நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தெரிவித்தது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவில் ஜம்முவினுடைய மிக முக்கியமாக தற்பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டு அங்கு ஏர் ரைட் சைரன்களும் தற்பொழுது போர்க்கால சைரன்களும் தற்பொழுது அங்கு ஒழிக்கப்பட்டு முற்றிலுமாக மின் சேவை என்பது துண்டிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் இணையதளம் மற்றும் தொலைபேசி சேவையும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீருடைய பகுதிகளை தாக்குவதற்கான ஒரு தாக்குதலை இந்தியா தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே மத்திய வெளியுறவுத்துறை செயலர் குறிப்பிடும் பொழுது தேவையற்ற தாக்குதல்கள் தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் தகுந்த பதிலடி என்பது இந்தியாவால் வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்தியாவுடைய படைகள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றன என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்த நிலையில் தற்பொழுது அந்த எதிர் தாக்குதல் என்பது இந்தியா தரப்பிலிருந்து தொடங்கி இருக்கிறது. சுமார் 8 ட்ரோன்கள் பாகிஸ்தானுடைய அந்த ஏவுகணைகள் என்பது முற்றிலுமாக இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமால் எதிர்த்தாக்குதல் மூலமாக தகர்த்தெறியப்பட்டுள்ளது. பாலா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா. நம்ம அரங்கத்தில் விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு பெற இருக்கிறோம். ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி திரு செல்வராமலிங்கம் அவர்களும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு ராஜகோபால் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். நம்ம பேசுவோம் தொடர்ந்து. திரு செல்வராமலிங்கம், இது நம்ம S-400 குறித்து நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்தோம். அதனுடைய சிறப்பம்சங்கள், அது இந்தியாவில் முதன்முறையாக தற்போது பயன்படுத்தப்படுகிறது, ஒரு 4 நிலைகளில் அது ஆக்டிவேட் பண்ணப்படுது அப்படிங்கிறதையும் பேசியிருந்தோம். அதற்கான ஒரு தேவை என்பது இப்போதே எழுந்திருக்குது. பாகிஸ்தானுடைய அந்த 8 ஏவுகணைகளை முழுவதுமாக முறியடித்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதுதான் S-400 அப்படிங்கிறது நம்மளோட ஏர் டிஃபென்ஸில் மிகவும் ரொம்ப முக்கிய பங்கு இன்னைக்கு வகுத்துக்கிட்டு இருக்கு. இந்த S-400ஓட சிறப்பு உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த விஷயம் பாகிஸ்தானுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது எந்த ஒரு மிசைல்ஸ் ஆகட்டும், ட்ரோன்ஸ் ஆகட்டும், இல்லை ஏர்கிராஃப்ட் ஆகட்டும் வந்ததுன்னா அது வான்லேயே முறியடிக்கப்படும். அதுக்கான ஒரு திறன் வாய்ந்த ஒரு ஏவுகணை தான் அந்த S-400 அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சும் இந்த தாக்குதலை தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கான இழப்புகள் தான் நிறைய நடக்க போகுது. இப்போ இத்தனை ஏவுகணைகள் 8 நிலைகளை நோக்கி அவங்க வச்சிருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டோம் அப்படிங்கும் போதே அதோட லாஸே பெரிய லாஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை பாகிஸ்தான் புரிஞ்சுக்கணும். இதை புரியாம தொடர்ந்து அவங்களோட அரசியல் விளையாட்டுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய இந்த அடுத்து யாரு மறுபடியும் அந்த அரசியல் பதவிக்கு வருது அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காகவும் தான் இவங்க இதை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதில் இந்த ஃபார்வர்ட் பேஸ் அப்படின்னு சொல்ல போனால் இப்போ பத்தான்கோட், அப்புறம் அதே மாதிரி அம்பாலா, ஆதம்பூர், இதிலெல்லாம் நாங்கள் ஃபார்வர்ட் பேஸில் நாங்கள் இருந்திருக்கோம். கார்கில் சமயத்தில் நாங்கள்லாம் அம்பாலாலேருந்து தான் ஆப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பத்தான்கோட் அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்கு அந்த எல்லைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தளம் அப்படின்னு சொல்லலாம், விமானப்படை தளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க முதல்ல தாக்கணும்னு நினைக்கிறதே இந்த பத்தான்கோட், ஆதம்பூர் இந்த மாதிரியான ஒரு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இதை தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் இதையெல்லாம் முறியடிக்கிறதுக்கு இந்த S-400 அதை தாண்டி இந்த நம்மளோட அந்த ஹார்பி ட்ரோனு இருக்கு. அதை பற்றி நம்ம விரிவாக பின்னாடி பேசலாம். நிச்சயமா. ராஜகோபால், இப்போ 8 இடங்கள் குறிவைக்கப்பட்டதுல
பதான்கோட் விமானப்படை தளமும் அதில் ஒன்றாக இருக்கிறது, அதையும் முறியடித்திருக்கிறது இந்தியா. எப்படி பார்க்குது? முறியடிச்சிருக்கு. இது எதிர்பார்த்தது தான். S-400 பொறுத்த வரைக்கும் அதில் 3 காம்பனண்ட் இருக்குது. S-400ல் ஒரு மிசைல் லான்ச்சர் இருக்குது, அதில் ஒரு ரேடார் யூனிட் இருக்குது, ஒரு கமாண்ட் சென்டர் இருக்குது. ஸோ அந்த S-400 வந்து அதை சைட் பண்ணி அந்த மிசைல் எங்கேருந்து வருதோ இல்லை அந்த ட்ரோன் எங்கேருந்து வருதோ அதை சைட் பண்ணி அதை அட்டாக் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணுது. ஸோ இந்த S-400 வச்சு நிச்சயமாக நம்ம அவங்கள முறியடிக்க முடியும். ஆனால் இப்போ பாகிஸ்தான் இதை தொடர்ந்து செய்யும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதற்கு காரணம் பாகிஸ்தானில் நிலவும் அந்த சூழ்நிலை. முக்கியமாக இப்போது அங்கே இருக்கிற ஜெனரலுடைய அவருடைய பேச்சை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது அவர் வந்து ஆட்சியில் தொடரணும்னு நினைக்கிறாரு. இதை ஒரு காரணமாக காண்பித்து அவர் வந்து பாகிஸ்தானில் மார்ஷியல் லா இம்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே மார்ஷியல் லா இம்போஸ் பண்ணி எப்படி முஷரஃப் பண்ணாரோ கார்கிலுக்கு அப்புறம் அது மாதிரி அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணால் அவர் வந்து இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு 6 ஆண்டுகளுக்கு அவரே வந்து தலைவராக தொடரலாம். ஓகே, அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அதை வந்து செய்யறதுக்கு அவர் எத்தனிக்கிறார் என்று தான் என்னுடைய கணிப்பு. நிச்சயமா. ஆனால் இதில் முக்கியமாக இந்தியா வந்து கொடுக்குற பதிலடி இப்போ எப்படி எஸ்கலேட் ஆயிருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க, நம்ம டெரரிஸ்ட் கேம்பை நம்ம அட்டாக் பண்ணோம். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய மிலிட்ரி இன்ஸ்டலேஷனை அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், திரும்ப அவங்களுடைய மிலிட்ரி இன்ஸ்டலேஷன் நிச்சயமாக அட்டாக் பண்ண முயற்சிப்போம். ஓகே, அப்போது இந்த எஸ்கலேட் ஆகும். இதுதான் அவங்களும் வந்து இப்போ இப்படி தான் போக போகுது. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் திரு ராஜகோபால்.